எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறோமே, கிராமத்தில் இருக்கிறோமே, எவ்வளவு டேலண்டோட என் பசங்க இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை நாம் போய் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கத்தை நான் பயன்படுத்த போகிறேன். இந்த 40 நிமிஷம் நாம் பேசுகிற போது, இந்த 40 நிமிஷம் உங்களுக்கான எதிரி வேறு எங்கும் கிடையாது. உங்க இடப்புறத்தில், உங்கள் வலது புறத்தில் அமர்ந்திருப்பவன் தான் உங்க எதிரி. இவனை நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறலாம். வாழ்க்கையின் முதல் பாடத்தை சொல்றேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றான், ஒரு முக்கியமான பேச்சை நான் கேட்டுட்டு இருக்கேன், இருந்தாலும் ஃப்ரெண்டு டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லுங்க, ஏய் முக்கியமான பேச்சு போகுது, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னுங்க. அதையும் மீறி டிஸ்டர்ப் பண்ணா சேர மாத்தி உட்காருங்க. இதுதான் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். கெட்ட நண்பர்கள் சகவாசத்தை தவிர்த்து விடுங்கள். இதுதான் நான் சொல்ற முதல் செய்தி. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும்னா விலக்கி வைத்து விடுங்கள். இப்ப நான் முதல் நாள், கல்லூரியினுடைய வசந்த காலம் இது. சொடக்கு போடுகிற நேரத்தில் இந்த கல்லூரி வாழ்க்கை முடிந்து விடும். கண்மூடி கண் திறந்து பார்ப்பதற்குள் கல்லூரி காலம் முடிச்சிடும். இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே வருகிற போது இருக்கிற உலகத்தை பற்றி உங்களோடு நான் பேசணும். நான் வந்துங்க பேட்டி, நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்டி எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோடு நான் பேசுவதற்கு ஒரு கூடுதல் தகுதி இருக்கிறது. அது என்ன தகுதின்னா, இந்த கல்லூரியில் பேசுவதற்கான கூடுதல் தகுதி, இன்னும் சொல்லணும்னா உங்களோட சூப்பர் சீனியர்னா, நான் ஒரு டிப்ளமோ முடிச்சவன், டிப்ளமோ ஹோல்டர். நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்ச பையன். நான் பேட்டி எடுத்த போது இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன், காது கொடுத்து கேளுங்கள். இன்ஜினியரிங் முடிச்ச பலரை, சின்ன வயசுலேயே நிறைய பேரை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். 20 லட்சம் சம்பாதிக்கிறார்கள். பொதுவாக உன்னோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னா ஆண்டுக்கு தான் சொல்லுவாங்க. 20 lakhs per annum. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் சொல்லி தான் பழக்கம். நான் சொல்வது மாதத்திற்கு 20 லட்சம் சம்பாதிப்பவனை பேட்டி எடுத்திருக்கிறேன். 40 லட்சம் சம்பாதிப்பவனை பேட்டி எடுத்திருக்கிறேன். 80 லட்சம், ஒரு மாசம் 80 லட்சம். நாமக்கல்லை சேர்ந்த ஒரு மாணவி, தமிழ் மீடியத்தில் படித்த மாணவி, அப்பா கூலி வேலை செய்யக்கூடியவர், +2ல 55% வாங்கின மாணவி. அந்த பெண்ணை பேட்டி எடுத்தேன். எதுவுமே தெரியாத பெண். அவள் மாதத்திற்கு 1.25 கோடி சம்பாதிக்கிறாள். 1.25 கோடி. ஆஸ்கார் அகாடமியில் அவள் வேலை பார்க்கிறாள். நான் உங்களெல்லாம் பேட்டி காண்கிற போது என் மனதுல ஓடும், எப்படி இவன் 20 லட்சம் மாசத்துக்கு, நம்ம பிள்ளைங்க 20,000 15,000, கொத்தனாரை விட சிவில் இன்ஜினியர் படிச்சவன் கம்மியா சம்பளம் வாங்குறானே, 20 லட்சம் சம்பாதிக்கிறானே, 60 லட்சம் நம்ம பிள்ளைங்க, நம்ம தம்பிக வாங்கலையே என்று அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். அந்த ரகசியங்களைத்தான் உங்களோடு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து செவிமெடுத்து கேளுங்கள். எப்படி ஜெயிச்சான்? நான் பெற்றோர்களுக்கும் சொல்கிற செய்தி, சின்னதா கனவு காணாதீங்க. புள்ள இன்ஜினியரிங் படிச்சுட்டாப்ல, வெளியில வந்தாரு, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், 30,000 ரூபாய் சம்பளம், அப்படி கனவு காணாதீர்கள். ஒரு தலைமுறையை தாண்டி உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அது எதால் சாத்தியம் என்றால் கல்வியால் மட்டும்தான் சாத்தியம், வேறு எதாலும் முடியாது. என்னவானாலும் இருக்கலாம், இன்னும் 5 வருஷம், இன்னும் 7 வருஷம் சொந்தக்காரனுக்கு சவால் விடலாம், இந்த மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைக்கலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் உங்களோடு பேச போகிறேன். நான் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கலாம், நான் அதற்காக அல்ல. நீங்கள் 40 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையில் தான் பேச முடியும். என்னை தாண்டி நான் அண்ணாந்து பார்க்கிற உயரத்திற்கு உங்களால் வர முடியும். நான் பார்த்திருக்கிறேங்க, நிறைய ஜெயிச்ச பசங்களை பார்த்திருக்கேங்க. நான் அப்பெல்லாம் நினைப்பேங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பது என் தம்பிகளுக்கு தெரியலையே. முதல்ல சொல்வேன், இன்ஜினியரிங் டிப்ளமா படிக்கிற பசங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க,
+2 முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஜாலியா இருக்கலாம். சந்தோஷமாக இருங்கள், தப்பே கிடையாது, மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் சுய கட்டுப்பாடோடும் சுய ஒழுக்கத்தோடும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் என்பது வேறு, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடோடு கூடிய சந்தோஷமா இருங்க. இன்ஜினியரிங் அப்படின்றத தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு 50% இல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டா வேலை, அப்படி இருக்க முடியாது. இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படி இருக்காது. என் சொந்தக்கார பசங்க டிப்ளமோ முடிச்ச இன்ஜினியரிங் படிச்ச பசங்களால் வேலையில சரியா வேலை பார்க்க முடியல, கஷ்டப்படுறான். காரணம், அவன் கல்லூரி நாட்களை திட்டமிடல. அதனாலதான் சொல்றேன், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன் பின்னு போட்டுக்கு போக அப்படி நினைக்காதீர்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். சார் சொன்னாங்க, நான் மீண்டும் சொல்கிறேன், உலக அளவில் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தெரிந்தவன் பல லட்சம் சம்பாதிக்கிறான். பல விஷயங்கள் நமக்கு தெரியல. நான் மீண்டும் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணி டிஸ்டிங்ஷன் வாங்குறது, 90% வாங்குறது, 95% வாங்குறது இல்ல, அதுக்கு எந்த பலனும் கிடையாது. குறிப்பாக இன்ஜினியரிங்ல மனப்பாடம் பண்ணி நான் படிக்கிறேன், நோ இல்ல. இப்ப இங்க இருக்கிற நிறைய பசங்களுக்கு மெக்கானிக்கல் கேட்டிருக்கலாம், இசிஇ கிடைச்சிருக்கலாம், அந்த வருத்தம் இருக்கும். நிறைய பசங்களுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். கேட்ட கோர்ஸ் கிடைக்காத பசங்க கை தூக்குங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் கேட்ட கோர்ஸ் கிடைச்சிருச்சா? சில பேருக்கு கிடைக்கல, அந்த வருத்தத்தோட இருப்பான், கடைசி வரைக்கும் அந்த வருத்தத்தோட இருப்பான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அப்துல் கலாமுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்கல. அப்துல் கலாமுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்கல. நான் மீண்டும் சொல்றேன், இன்ஜினியரிங் படித்து விட்டு மெடிக்கல் படிக்கலாம், மெடிசன் படித்து விட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம். இன்றைக்கு கல்வி சூழல் மாறி இருக்கிறது. தெரியாது நமக்கு. இப்படி ஒரு ஆஃபர், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பது பலருக்குமே தெரியாது. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த கல்லூரி காலத்தை திட்டமிடுங்கள். இன்ஜினியரிங்க உள்வாங்கி படியுங்கள். இப்ப மெக்கானிக்கல் அப்படின்னோடனே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டே கைத்தட்டுச்சு, இசிஇ டிபார்ட்மெண்ட்டே கைத்தட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் பண்றாங்கல்ல, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஒரு இன்ஜினியருக்கு சிவிலை பற்றி அறிவு தெரிந்திருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிக்கலை பற்றி தெரிந்திருக்கணும். இப்படி எல்லாம் தெரிந்திருந்த ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட வாங்க. உங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? நாளைக்கு இந்த கல்லூரியை விட்டு வெளியிலே வருகிற போது இன்டர்வியூக்கு உங்கள் நண்பர்கள் மட்டும் இருக்க போறதில்ல. பெரிய கார்ப்பரேட் கம்பெனி 20 லட்சம் 50 லட்சம் சம்பளத்துக்கு ஆஃபர் பண்ணியிருப்பான். நீங்க போவீங்க, சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, செருப்பு கால்களோடு தான் போயிருப்பீங்க, இன்னும் செருப்பு கூட இருக்காது, ஷூ கூட இருக்காது, கசங்கிய தலை, கசங்கிய சட்டை, அப்படிதான் போயிருப்பீங்க. உங்களோடு நிற்கக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு ஆடி கார்ல வந்து அப்படி ஷூ மேல, அப்படி கால் மேல போட்டு, ஷூ போட்டு, டை போட்டு, அப்படி உட்காந்துட்டு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசுவான். இங்கிலீஷ்ல உங்களை அடிச்சிருவான். அவன் பேசுகிற இங்கிலீஷ், நீ எவ்வளவு திறமையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நீ செத்துருவ. 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க, எல்கேஜி படிக்கிற பசங்க பேசுற இங்கிலீஷ் நம்மளால பேச முடியலையே, உழன்று போய் விடுவீர்கள். மீண்டும் சொல்கிறேன், கல்லூரி காலத்தில் ஆங்கில புலமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலம் என்பது மொழி அல்ல, ஒரு ஆயுதம். இங்கிலீஷ்ல பேசுங்க, தப்பு தவறா பேசுறத பத்தி தப்பு இல்ல, கான்பிடென்டா பேசுங்க. இங்கிலீஷை கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் பல திறமைகள் இருக்கு, எனக்கு பேச்சு திறமை இருக்கு. 2 பேர் பேசினாங்க, நான் அதுதான் சொல்வேன், கைத்தட்டல் இருக்கு இல்லங்க, இந்த 2 உண்மையில் அந்த பொண்ணுங்களுக்கு ஆர்வம் இருக்கும். நீங்கள் கொடுக்கிற கைத்தட்டு தான் அவங்களை ஊக்குவிக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்ல, நல்ல அப்ளாஸ் அந்த 2 பேருக்கு கொடுங்க. அவங்க ஒரு பேச்சால் நாளைக்கு விஜயன் மாதிரி வரலாம். இந்த மாதிரி நிகழ்வுகளில் நான் மாணவர்களுக்கு சொல்வேன், ஏதோ ஒரு அஜித் பாட்டை போடுறாங்க, விஜய் பாட்டை போடுறாங்க, அவங்களுக்கு கை தட்டுறீங்களே, நம்ம சகோதரிகளுக்கு கை தட்டுங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரணுங்க. யாருக்கோ நாம் ஏன் கை தட்டணும்? அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறீங்க, அப்பாடா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. நான் இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தை சொல்கிறேன். நான் இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடியவன். பிராக்டிக்கலான உலகத்தை நான் பார்த்த தன்மையினால் அந்த அனுபவத்தை மற்ற எந்த பேச்சாளருக்கும் கிடைக்காத அனுபவம். நான் அவ்வளவு டிராவல் பண்ணியிருக்கேன். அவ்வளவு மெக்கானிக்கல் துறையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வேறொரு தளத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி தெரியாமல் நீங்க இருந்துடக்கூடாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு பொண்ணு அதிகபட்சம் 1.25 லட்சம் வாங்குறா. எதுல? ஐடி துறையில். அவ்வளவுதான், 1.25 லட்சம் அதிகபட்சம் வாங்குறா. 7 வருஷம் ஒர்க் பண்ணா 1.25 லட்சம் வாங்குறா. மத்த பல இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம் 20,000 40,000 அதிகபட்சமே அவ்வளவுதான் வாங்குறாங்க. இதுக்காக நம்ம பிள்ளைய இவ்வளவு செலவு பண்ணி நம்ம படிக்க வைக்கல. இன்னொரு உலகம் இருக்கு, அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு. மதிப்பெண்ணை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். நான் 60% தாண்டா வாங்கினேன், அதனால நான் அப்படி நினைக்காத, பெருசா கனவு காணுங்கள். இன்னும் நிறைய பேர் சொல்றான் மேற்படிப்பு படிப்பதற்கெல்லாம் அதிக காசு ஆகும். நம்ம ஊர்ல தாங்க குழந்தை பிறந்தோடனே மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இப்பயே சேவிங் ஸ்கீம் போடுங்க, எல்ஐசியில போடுங்கன்னு ஒரு ஸ்கீமே வச்சிருக்கிறான். உண்மையில் மேற்படிப்பு படிப்பதற்கு செலவே கிடையாது. நீ நன்றாக படித்தால், நீ நன்றாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினால், எனக்கு தெரிந்து ஸ்வேகா என்கிற ஒரு பெண், அவங்க அப்பா அம்மா இட்லி கடை வச்சிருக்கிறவங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்குது. அவன் என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்றா. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் என்ன தெரியுங்களா? அந்த 3 கோடியையும் ஸ்பான்சர் செய்வதற்கு நிறுவனங்கள் இருக்கிறது. ஸ்வேகா இன்றைக்கு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாள். படிங்க, மேற்படிப்பு படிங்க, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிங்க. வாய்ப்பு இருந்தால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கு போய் படிக்கணுன்ற எண்ணத்தோடு போய் படியுங்கள். பெருசா கனவு காணுங்கள், சுருக்கி காணாதீங்க. மிகப்பெரிய இடத்திற்கு போக முடியும். இன்னொன்றும் சொல்கிறேன், நான் அதை படிச்சிருக்கணும், விஸ்காம் படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் டைரக்ஷன் போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்ஜினியரிங் இருக்குல்ல, நான் சொல்கிறேங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவனால தான் எல்லா துறைகளிலையும் வேலை பார்க்க முடியும். அந்த திறமை இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு, இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் இருக்கு. ஜேர்னலிசம் நான் படிக்கல, ஆனா நான் இன்னைக்கு ஜேர்னலிசத்துல இருக்கிறேன். என்னுடைய நிறுவனம் அல்ல, ஹோல் மீடியா வேர்ல்ட், கம்ப்ளீட்டா மீடியா இண்டஸ்ட்ரி பூரா ஜேர்னலிசம் படிச்சவன் இல்ல, இன்ஜினியரிங் படிச்சவன் தான் அதிகமா இருக்கிறான். அந்த ஃபவுண்டேஷனை உங்களுக்கு இன்ஜினியரிங் குடிக்கும். கமிட்மெண்டா படிங்க. என்னவாக போகிறோம், கோல் செட் பண்ணுங்க. தயவு செய்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாத ஒண்ணு என்ன தெரியுங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கே தெரியாது, என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியாதுங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வாய்ப்பு இருக்கு, தெரியாது. ஐஐடியில என்ன கோர்ஸ் இப்ப ஆஃபர் பண்றான் தெரியாது. நாளைக்கு எந்த ஃபீல்டு ரூல் பண்ண போகுது தெரியாது. தெரிந்து கொள்ளுங்கள். என்ன, நான் என்னவாக போகிறேன், என்னுடைய இலக்குகள் என்ன, நான் எதை நோக்கி பயணிக்க போகிறேன். நான் பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுக்காக சொல்றேன். திருவாரூர் கலெக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க. திருவாரூர் கலெக்டர் தெரியாது. காயத்ரி, கரெக்ட் டேனியல், காயத்ரி தானே அவங்க நேம்? காயத்ரி திருவாரூர் கலெக்டர், திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா? காயத்ரி அவங்க படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பி முடிச்சிட்டு எம்பிஏ பண்றாங்க. நம்ம எப்போதுமே எங்க மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஐயோ கடனை வாங்கிட்டோம், பேங்க் லோன் இருக்கு, எப்பா நீ படிச்சு முடிச்சுட்ட, படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிரு, 20,000 வாங்க, அப்படி பண்ணிடாதீங்க. எம்பிஏ பண்றாங்க. எம்பிஏ முடிச்சிட்டு யுஏஇல வேலை பார்க்கறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து விட்டது. இப்ப குழந்தை பிறந்துச்சு, வருஷத்தை நம்ம நாட்டில் வச்சுட்டு இந்த குழந்தைக்கான பர்த்டே இதெல்லாம் கொண்டாடிட்டு போவோம் அப்படின்றதுக்காக இங்க இந்தியாவுக்கு வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்பிஏ படிச்ச பொண்ணு. அப்போ பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட், யூபிஎஸ்சி எத்தனை பேருக்கு தெரியும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 4 பேர். தெரிந்ததுனால அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுங்க. தெரிஞ்சிருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் அரசு கல்லூரிக்கு ரொம்ப நன்றியோடு சொல்வேன், இவ்வளவு பேர் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரிய வைக்க வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. பலத்த கைத்தட்டு கொடுங்க. இவ்வளவு பேர் தெரியல, உண்மைதான், எனக்கு தெரியாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் இங்க மாவட்ட ஆட்சியர், கலெக்டர்,
IPS, IFS, IRS அப்படிலாம் போஸ்டிங் இருக்கு தெரியுங்களா? மிக உயர்ந்த பதவிகள். அந்த பதவியில் இருந்து கொண்டு உங்கள் கைகளில் இருக்கிற பேனாவுக்கு அதிகாரம் கூட இந்த தேசத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கலாம். அந்த அம்மா இங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறாங்க. பார்க்கிற போது UPSC எக்ஸாம் பத்தி கால்ஃபர் பண்ணியிருக்கான். அதுல இருக்கிற எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கு. மாற்றத்தை பார்க்கறாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுது. நாம கலந்துக்கலாமே. அவங்க கலந்துக்கிறாங்க. புரிந்து கொள்ளணும் பெண்கள், உலகத்திலேயே மிக கடினமான தேர்வு என்றால் UPSC எக்ஸாம். உலகத்திலேயே நீங்க வேர்ல்டுல இருக்கிற எல்லா எஜுகேஷனிஸ்டையும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா UPSC எக்ஸாம் தான் டஃபஸ்ட் எக்ஸாம். அது அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை பிறந்த 1 வயசு குழந்தை இருக்கு, படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் எக்ஸாம் எழுதுறாங்க. IAS கிடைக்கல. 2வது வருடம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பெண்மணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க IASல கிளியர் பண்ணி இன்னைக்கு திருவாரூர்ல IAS கலெக்டரா வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேட்டி காண்கிற போது, ஏன்னா உலகத்திலேயே கஷ்டமான எக்ஸாம், இப்போ 1 வயசு குழந்தை வேற, கல்யாணம் ஆயிடுச்சு வேற, எப்படிங்க பாஸ் பண்ணீங்க, எப்படிங்க உங்களால முடிந்தது என்று கேட்ட போது அந்த அம்மா பேட்டியில சொல்றாங்க, பெண்கள் சொல்லிக்கணும், 1 வயசு இருந்தாங்க. பெண்கள் என்றாலே மல்டி டாஸ்க் தானேங்க. ஒரு பெண் என்பவள் பல வேலைகளை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவள். பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த திறமை உண்டு. ஒரு பெண்ணு தான் 100 வேலையை ஒரே மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவள். அந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணாங்க. நான் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு திருவாரூர் நம்ம மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கலெக்டரா ஒரு அதிகாரமிக்கக்கூடிய பதவியில் வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளே. நீங்க அதை அப்படிக்கு ஆசைப்படணும். எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, டேனியல் சொல்றார், நம்ம அரசு காலேஜிலேயே ஒரு ஸ்டூடெண்ட் IAS சிவகுமார் ECE படிச்சுட்டு ஆயிருக்கின்றார். பலத்த கரவொலிகள். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். நான் சிவகுமார் யோசிச்சு பாரு, அப்படி யோசிங்க. வாழ்க்கையில வந்துங்க அதிகாரம் வரணும், கல்வி நமக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சொந்தக்காரன் கை தூக்கி விட மாட்டான், சொந்தக்காரன் குழிதான் பறிப்பான், உதவுறதுக்கு இல்ல, கல்வி மட்டும்தான். கல்வி என்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு போங்கள், பெருசா கனவு காணுங்கள், விஸ்தாரமாக யோசியுங்கள். நான் ஒன்று சொல்றேங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்றதுனால சொல்றேன், எப்படி யோசிக்கணும், நம்ம பிள்ளைகளின் ஆற்றல் என்ன, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. தயவு செய்து பெற்றோர்களுக்கு சொல்றேன், நான் இவன் ஆசிரியர்களுக்கு கூட சொல்றேன், இன்ஜினியரிங் ஒரு பொறியியலாளரை மதிப்பெண்களை கொண்டு அளவிடாதீர்கள். அவன் குறைச்சு மதிப்பெண் வாங்குறதுனால அவன் ஆவரேஜ் இன்ஜினியரிங் அல்ல. மதிப்பெண்ணை மட்டும் வைத்து மாணவர்களை அளவிடாதீர்கள். அதல்ல. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. நான் இன்டர்வியூ பண்ண ஒரு ஸ்டோரி. திருச்சியை சேர்ந்த 2 பசங்க, ஜார்ஜ்னு ஒரு பையன், சுரேஷ்குமார்னு ஒரு பையன், நம்ம திருச்சியை சேர்ந்த பசங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுல ஜார்ஜ் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய பையன், செம்மையா மனப்பாடம் பண்ணுவான். சுரேஷ் அப்படின்ற பையன் வந்து நிறைய அரியர்ஸ் வாங்கக்கூடியவன், ஆனா பிராக்டிக்கலா நல்லா திங்கிங் உள்ளவன். பிராக்டிக்கலா அப்பயே படிக்கிற காலத்திலேயே ஃபிளாப்பி டிஸ்க் எல்லாம் அதுல உள்ள கோடிங் அதெல்லாம் மாத்தக்கூடிய பிராக்டிக்கல் அறிவு, ஆனா அரியர்ஸ் அதிகம். கஷ்டப்பட்டு 2 பேரும், ஜார்ஜ் வந்து கோல்டு மெடல், சுரேஷ் வந்து அரியர்ஸ் எல்லாம் வச்சு பாஸ் பண்ணி 2 பேரும் வெளில வராங்க. 2 பேரும் வெளில வந்த பிறகு அப்ப கொஞ்சம் வாய்ப்பு இருந்ததுனால அமெரிக்காவில் போய் வேலைக்கு போறாங்க 2 பேரும். அப்பயே ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இடம். அப்ப வந்து இன்டெல் நிறுவனம் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றான். வேர்ல்ட் பெஸ்ட் ஆப் டெவலப்பர் யார், எப்படி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அனௌன்ஸ் பண்றானோ அது மாதிரி உலகத்திலேயே ஆப் டெவலப்பர். ஆப் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு ஆப். அது மாதிரி சிறந்த ஆப்பை யாரு டெவலப் பண்ணுவீங்க, கான்டெஸ்ட் வைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியவன், சிலிகான் வேலியில இருக்கக்கூடியவன், மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு 30,000க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெறாங்க. நம்ம திருச்சியை சேர்ந்த அந்த சுரேஷ் சொல்றாப்ல,
டேய் மச்சான், நம்மளும் கலந்துக்கலாமேடா காம்படிஷன்ல. அவன் சொல்றான், எப்படா? இல்லடா கலந்துப்போமே, எனக்கு நல்லா டிசைனிங் தெரியும், நீ நல்லா கோடிங்லாம் எழுதுவ, ட்ரை பண்ணி பார்ப்போமே. வேலை எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு பார்ட் டைம்ல அப்படி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு 3 நாள்ல டெவலப் பண்ணி அனுப்புறான். 30,000 பேர், மிகப்பெரிய நிறுவனம்லாம் 100 பேருக்கு மேலலாம் வேலை செஞ்சு அனுப்புன கான்டெஸ்ட் அது பண்றாங்க. 80 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அந்த முதல் பரிசு 80 லட்சத்தை நாம் திருச்சியை சேர்ந்த சுரேஷ்குமாரும் ஜார்ஜும் வாங்குறாங்க. அசந்துட்டான். மைக்ரோசாப்ட்ல எப்படி இது சாத்தியம்? நம்ம தமிழ் பிள்ளைகள் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சுரேஷ்குமாரும் ஜார்ஜும் ஒரு கட்டத்துல வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில மேக் ஆப் ஸ்டுடியோன்னு ஒன்னு உருவாக்குனாங்க. பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப், ஃபேஸ்புக்கு மாற்றாக ஒரு ஆப் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அவரோட கம்பெனிக்கே போன இன்டர்வியூக்காக. அங்க பார்க்கிற போது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்கு எந்த முகங்களை பார்க்கிறேனோ அப்படிப்பட்ட பசங்க தான் தமிழ் மீடியத்தில் படிச்ச, கிராமப்புறத்தை சேர்ந்த, நல்ல எண்ணெய் தடவி வலிச்சு சீவி அப்படிப்பட்ட பசங்க தான் வேலையில இருக்கிறாங்க. அவங்களை சுட்டி காட்டி சுரேஷ் சொன்னாரு, இவங்க யாரு தெரியுங்களா? சிலிக்கான் வேலிக்கே போட்டி போட்டு ஆப்பை இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கு, உங்களால முடியும். அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும், தகுதிப்படுத்திக் கொள்ளணும், குரூமிங் கரெக்டா இருக்கணும், பெருசா யோசிக்கணும். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கிறது, நிறைய ஃபீல்டு இருக்கு. இன்னைக்கு இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த படிப்போடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். இது எங்களுக்கு போதும், இந்த படிப்பு இன்ஜினியர், இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். உண்மையில் நான் சொல்றேங்க, நான் அந்த மேடைக்காகலாம் சொல்ல, இது ஒரு என் தாய் வீடு மாதிரி. 3 முறை வந்திருக்கிறேன். இந்த பகுதி, அதுவும் ஒரு காவிரி டெல்டா பகுதியில் இன்ஜினியரிங்க்கு இவ்வளவு குறைவான அரசு கட்டணம் தான் இந்த சேவையோடு செய்யறாங்க. பாத்தீங்களா? யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் அரசு காலேஜ். நான் பெருமைக்காக சொல்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கிடைக்காது. இப்படி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களை குரூம் பண்ணணும், அதை புரிந்து கொண்டு வாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நிறைய நான் வெற்றியாளர்களை பார்த்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஐஐடி, நான் சார்ட்ட கூட பேசிட்டு இருக்கிறேன். சென்னையில் ஐஐடி, இந்தியாவின் உயர்ந்த பல்கலைக்கழகம், கவர்மெண்ட் 10,000 கோடி செலவழிக்குது. அந்த 10,000 கோடி அவ்வளவு வசதிகள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தராங்க. நான் அந்த வளாகத்திற்குள் போகிற போது, போயிட்டு வருகிற சோர்ந்து போய் வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கூட அங்க இல்லை. நம்ம பிள்ளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதே தெரியல, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருப்பது தெரியல. யாரோ அதை பறித்து கொண்டிருக்கிறார்கள், யாரோ பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. பிள்ளைகளே, உங்களுக்கு திறமை இருக்கு, வாய்ப்பு இருக்குன்றத தெரியல. இது போன்ற நிகழ்வுகள்ல தெரிஞ்சு கெட்டியா பிடிச்சுக்கோ. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது மாதிரி யோசி. தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங் அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்மை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதனால நான் சொல்வது, பிள்ளைகளுக்கெல்லாம், மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது, உன் திறமை என்ன? நீ என்னவாக போற? எனக்கு என்ன திறமை இருக்கு? அதை நோக்கி நகருங்கள், திட்டமிடுங்கள். உங்க கையில இருக்கிறது, இன்னைக்கு எல்லா வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஃபீல்டுக்கு நான் போகணும்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள். படிங்க, ஹோலிஸ்டிக்கா படிக்க பாருங்கள். அடுத்து முக்கியமான விஷயம், இப்ப வாய்ப்புகளை பற்றி சொல்றேன். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் சில பிராக்டிக்கலான யதார்த்தத்தையும் உங்களோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது போன்ற மேடைகள்ல வரக்கூடிய பேச்சாளர்கள் பொம்பளை பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு, ஜாலியா சொல்லி கைத்தட்டு, ஆம்பளை பசங்களை சொல்லி கைத்தட்டு, ஒரு கொண்டாட்டமாக பேசிவிட்டு போவார்கள். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ரத்த கண்ணீர் வடித்திருக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் போகலையே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்வதெல்லாம். இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த உலகத்துக்கு போக போகிறீர்கள் என்பதை. டாஸ்மாக்கு வேலைக்கு ஆள் தேடுகிறார்கள். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்றான். இன்ஜினியரிங் முடித்தவன் டாஸ்மாக்ல வேலை கிடைக்குமா? விஓ எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்றாங்க. விஓவுக்கு 10ஆம் வகுப்பு போதும், குரூப் 4க்கு 10ஆம் வகுப்பு போதும். ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சவன் அப்ளை பண்றான். காரணம், அவன் திட்டமிடல. நான் பிள்ளைகளுக்கு சொல்வேன், கவனமாக இருக்கணும்.
தயாரா இருக்கணும். இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிட்டோம், இன்ஜினியரிங் டிகிரி இருக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கை மிகவும் கொடுமையாக மாறிடும். ஐயோ என்னடா அது முட்டு சந்தில வந்து நின்னுட்டமேன்னு யோசிப்பீங்க. கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு குரூப் 2க்கு எக்ஸாம் நடக்குது, 7000 போஸ்டிங், 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். 20 லட்சம் பேர் 7000 போஸ்டிங் எழுதுறான். 5000 போஸ்டிங் 15 லட்சம் பேர் எழுதுறான். யூபிஎஸ்சி எக்ஸாம் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட ரேஷியோ, பாஸ் பண்ற ரேஷியோ அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ரேஷியோ குறைவாகி கொண்டிருக்கிறது. 4% தான். எஸ்எஸ்சின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பெரிய வாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல வேலை. தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷனே இல்லை. சரி, தமிழ்நாட்டில் வேலை வாங்கக்கூடிய அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. ஏழை இல்ல, விளிம்பு நிலை இல்ல, என் தம்பி தங்கச்சிகள் இல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம எந்த உலகத்திற்கு போக போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு வாருங்கள். அதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க, தயார்படுத்திக்கிங்க. அதுல பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்வது, முன்பெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பசங்க ஒரு எண்ணத்தை எவன் அடக்கி ஆள்கிறானோ, மனதை எவன் அடக்கி ஆள்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான் என்று. ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் எவன் ஒருவன் செல்போனை அடக்கி ஆள கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுகிறான். இதுதான் உண்மை. நான் மீண்டும் சொல்வேன், இது மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய சாபம். ரெண்டும் தான். இந்த செல்போனுக்குள்ள காண கிடைக்காத மூலிகைகள் இருக்கின்றன, அரிதான மூலிகைகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் விஷப்பூக்களும் இந்த செல்போனுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு ஆசிரியர்களினுடைய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா? கொரோனாவுக்கு பிறகு பிள்ளைகளை கையாள்வது. மொபைல் சிக்க வைக்குது, சீரழிக்கிறது. எனக்கு தெரியும் 10 பருவத்து பிள்ளைகள், நான் ஓப்பனா சொல்றேன், ஓரளவுக்கு எல்லாம் மெச்சூர்டா இருக்கிற பிள்ளைகள்ன்றதுனால சொல்றேன், பெற்றோர்கள் இருப்பதனால சொல்றேன். முன்பெல்லாம் ஒரு ஆபாச படத்தை சென்ற தலைமுறை பார்க்க வேண்டும். ஒரு அரை நிர்வாண படம் அப்படின்னா அதெல்லாம் குடும்ப பத்திரிகைகள்லாம் வராது, வீட்டுல எல்லாம் வாங்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல போய் வாங்கினா ஒரு அரை நிர்வாண படத்தை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நீங்கள் தனியாக இருக்கிற போது நீங்க தட்டினீர்கள் என்றால் ஆபாச படம், அரை நிர்வாண படம் கொட்டுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க நினைக்கிறீங்க இந்த மொபைல் போன், நான் பேசுகிறேன் இது கேட்கல, நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, நான் பேசுகின்ற ஒவ்வொன்றையும் இந்த மொபைல் போன் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லா புகைப்படங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, நீங்க சும்மா இப்ப நான் இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் 3 முறை பேசிட்டேன்ல, நான் போனா இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இன்சூரன்ஸ் தொடர்பான விளம்பரம் எனக்கு எஸ்எம்எஸ்ல வரும், என் ஃபேஸ்புக்ல வரும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த மொபைல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்கள் மொபைல் உங்களை பற்றிய ஸ்கேனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்க பண்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றிய படிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மொபைல்லையும் உங்களை ஸ்கேன் பண்றாங்க. இவர் 6 மணிக்கு எழுந்திருக்கிறார், 7 மணிக்கு ஃபேஸ்புக்கு வரார், 8 மணிக்கு இந்த சைட்டை பார்க்கிறார். எல்லாமே டேட்டாவாக இருக்கிறது. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு வீடு அப்படின்ற ஒரு ஹவுஸ் லோன் போட்டீங்கன்னா ஃபேஸ்புக்ல தொடர்ந்து ஹவுஸ் வாங்குற விற்பனை பற்றிய விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும். காரணம், இந்த மொபைல் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் சொல்கிறேன், பெண் பிள்ளைகளுக்கு சொல்வேன், மாணவர்களுக்கு சொல்வேன், நீங்க தப்பி தவறி, நீங்க அடலசன்ட் ஏஜ், நான் வெளிப்படையா சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நம்ம குடும்பம்ன்றதுனால சொல்றேன், செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் டைப் செஞ்சிட்டீங்கன்னா அது புரிஞ்சுக்கும். ஒரு அடலசன்ட்ல ஒருத்தன் இருக்கிறான், அது தொடர்பான அத்தனை சைட்ஸையும் உங்களை லிங்க்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களை தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கும். மாட்டிக்கொள்ளக்கூடாது. நான் பசங்களுக்கு சொல்வேன், நான் அந்த இடத்தில் தான் சொல்வேன், உங்க அப்பாவை நினைங்க, உங்க அம்மாவை நினைங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தம்பி. நமக்கு இப்ப தெரியாது. நான் போன வாரம் திருச்சியில் ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேன். கல்லூரியில் பேச போயிட்டு முடிச்ச பிறகு ஒரு நண்பன் வரான், ஒரு உருக்குலைந்த உருவம், சாதாரண கசங்கிய வேட்டி சட்டையோடு வரான். என்னை பார்க்கிற போது நான் அவனை பண்றேன், அவன் என்னை பார்த்துட்டு கேட்கிறான், என்ன தெரியுதா அப்படிங்கிறான். நான் பார்த்த பிறகு பாலசுப்ரமணி அப்படின்னு, ஆமான்னு என்னை கட்டி பிடிச்சிட்டான். வேற யாரும் அல்ல, என்னோட அவன் டிப்ளமா படிச்சவன். நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், அவன் எந்த இடத்தில் இருக்கிறான்.
அதனாலதான் சொல்வேன், பிள்ளைகளுக்கு சொல்வேன், மாணவ கண்மணிகளுக்கு சொல்வேன், வாழ்க்கையில் நட்பெல்லாம் ரொம்ப முக்கியம். நாளை உங்கள் நண்பன் எங்கேயோ போய் விடுவான், ஆனால் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் தான் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். கவனமாக இருக்கணும், அவங்களுக்காக படிக்கணும். நிறைய பேர் கல்லூரி காலகட்டத்தில் அவன் சீரழிவுகளுக்கு ஆளாவது எப்படி தெரியுங்களா? தவறான பாதைகளுக்கு போவதனால. நட்பு உயர்ந்தது தான், ஃப்ரெண்ட்ஷிப் கிரேட் தான், ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பல தவறான விஷயத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமாக இருக்கிறது. நல்லா இருக்கக்கூடிய பையன் எப்படிங்க போதை பழக்கத்துக்கு ஆளாகிறான்? அவங்க அப்பாவும் அம்மாவும் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை கல்லூரி வந்த பிறகு போதை பழக்கத்திற்கு எப்படி ஆளாகிறான்? ஒரு ஃப்ரெண்டு இன்டியூஸ் பண்றான். கவனமாக இருங்கள் பிள்ளைகளே, இலக்குகளை நோக்கி பயணியுங்கள். ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும். பெருசா யோசிங்க, லட்சத்துல யோசிங்க, கோடியில யோசிங்க. நம்ம அப்பா அம்மாவை அப்படி கொண்டு போய் நிறுத்தணும் என்று யோசியுங்கள். உங்களுக்காக யோசியுங்கள். அப்படி உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். திறமை நம்மள்ட்ட இருக்கிற பெரிய சிக்கல், நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு எனக்கு தெரியாது, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு எனக்கு தெரியாது. இதுதான் பெரிய சவால். அந்த வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து ஏற்படுத்தணும். தவம் போல் இந்த கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தணும். திருநெல்வேலியில் ஒரு பெண் சொன்ன வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். நான் உங்களுக்கும் அந்த அறிவுரையை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்லூரி வாழ்க்கையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நீங்க எல்லாரும் +2ல போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணி தான் அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும். படிடா, டியூஷன், படி 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 அப்படின்னு போட்டு ஒரு பிரஷர் குக்கர்ல போடுற மாதிரி போட்டு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்துறீங்களா? தமிழ்நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் நீங்க டிராபிக் சிக்னல்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப நேரம் சிக்னல்ல காக்க வச்சிருந்தாங்கன்னு வைங்க, ரொம்ப நேரம் இருந்துட்டான்னு வைங்களேன், சிக்னல் போட்டோடனே பூத்துன்னு பாஞ்சுக்கிட்டு போவான். கவனிச்சிருப்பீங்களா? அவ்வளவு வெயிட் பண்ணேன், அவ்வளவு வேகமா போவான். அது மாதிரிதான் கல்லூரிக்கு வந்தவுடன் பல பிள்ளைகள் என்ன பண்றான், +2 வரைக்கும் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டான்டா, இனிமே நான் வாழ்க்கையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு தடமாறி வேகமாக போவாங்க. இந்த துயரம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்கும். அந்த இடத்துல கவனமாக இருங்கள். அப்போதான் எனக்கு அந்த பொண்ணு சொன்ன நினைவு வருகிறது. உங்கள் கல்லூரி காலத்தை எப்படி நீங்கள் கட்டுமானம் செஞ்சு கொள்ளணும்னா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க ஃப்ரெண்டா சொல்றேன், படிப்பு 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 அப்படிலாம் நான் இருக்க சொல்ல மாட்டேன். அது தேவையும் அல்ல, அது வாழ்க்கை வெற்றிக்கு உதவாது. எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பெண்மணி சொன்னாள், வாழ்க்கையில கல்லூரியில வெறும் சந்தோஷம்னு மட்டுமே இருந்துட்டோமே, படிப்புன்னு ஒன்ன நினைக்காம வெறும் கொண்டாட்டம்னு மட்டுமே இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஐயோ படிப்பு படிப்பு படிப்புன்னு மட்டும் இருந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இல்லாம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இதை பேலன்ஸ் பண்ணுவதுதான் கல்லூரி வாழ்க்கைன்னு அந்த பெண்மணி சொன்னா. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அந்த பேலன்சிங் கோடு, அதை நீங்க தீர்மானிச்சுக்கணும். எது நம்மளோட பாதை, எது எவ்வளவு லிமிட், அது உங்களுக்கு தெரியணும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த கல்லூரி காலத்தில் சொல்வேன், ஆசிரியர்கள். இன்றைக்கு இருக்கிற பெரிய சிக்கல் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற கேப். அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டான், அப்பாவை எதிரியா பார்ப்பான். ஒரு 10வது வரைக்கும் 5வது வரைக்கும் அப்பா தான் ஹீரோ. இப்ப புரிஞ்சுக்க மாட்டான், அப்பா வேற இல்லை, நான் இன்ஜினியரிங் வந்துட்டேன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலை பசங்களுக்கும் அப்பா அம்மாக்களுக்கும் இருக்கிற இடைவெளி. கல்லூரியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற இடைவெளி. இன்றைய தலைமுறை என்பது ஆசிரியர்களை முன்பு அளவுக்கு இல்லை, ஹேண்டில் பண்றதே கஷ்டமா இருக்கு. ஆசிரியர் என்கிற மரியாதை நீ ஏந்திரிச்ச உன் மனதளவுல இருக்கணும். உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியன். எனக்கு ஒன்று நினைவு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய செவாலியர் விருது வாங்குறாங்க அருணா ஸ்ரீராம். அவங்கள்ட்ட நான் பேட்டி எடுத்த போது அவங்க சொல்றாங்க, நீங்கள் யாரை நினைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபோது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு சா பாசான்னு முதல்ல எனக்கு அந்த சங்கீதத்தை கற்றுக் கொடுத்த அந்த வாத்தியார் தான் நினைவுக்கு வருகிறார். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த உறவு இருக்குல்ல, அதை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. டிசிப்ளின். வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி வராது.
ஒழுக்கம் இல்லாத வெற்றி பயன் தராது, அது வெற்றியும் ஆகாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின். நான் போன முறை வந்தபோது சொன்னாங்க எங்க கல்லூரியில மொபைல் போன் அலோடு கிடையாதுன்னாங்க. ஆனா இந்த முறை வேற வழி இல்லை. யுஜிசியே சொல்றாங்க மொபைல் போனை கையில் கொடுங்கன்றாங்க. உங்கள் கைகளில் தான் இந்த மொபைல் போன் இருக்கிற போது வேற யாரும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க கேர்ஃபுல்லா இருக்கு. சலனப்படுகிற வயது தான், கேர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸ்போர்ட்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு, 40% 50% தான் மதிப்பெண் வாங்குற. ஸ்போர்ட்ஸ்ல நல்ல சர்டிபிகேட் வச்சிருக்கிறியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை 20% உயர்த்தி இருக்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய வாசியுங்கள், புக்ஸ் படிங்க, நிறைய புக் படிங்க. அடுத்து முக்கியமானது பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். நான் பார்க்கிறேன் இன்றைய இளைய தலைமுறை, ஒரு அஜித் வரார் அப்படின்னா 1,00,000 இளைஞர்கள் கூடி இருக்கிறான், கத்துறான், கதறான், அழுகிறான். ஒரு அஜித், ஒரு விஜய் வந்தான். என்னுடைய கவலை, நீங்க அவருக்கு ஃபேனா இருப்பதில்லை, உங்களுக்கு யார் ஃபேனா இருக்க போற? உங்களை தேடி 1,00,000 பேர் எப்ப வர போறான்? அதை யோசியுங்கள். உங்களுக்காக. நான் பெரிய ஒரு பிசினஸ் மேனை பேட்டி கண்ட போது அவர் சொன்னார், அவரோட சிடி எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி தன்முனைப்பு பேச்சாளர்களோட சிடியை தான் அவர் போட்டு டெய்லி கேட்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சிடியை கேட்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் ஒரு இளையராஜா சாங், ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் அது மாதிரி எல்லாம் போட்டு கேட்க மாட்டீங்களா? எப்பயாவது கேட்பேன். இல்ல நிறைய இந்த சிடியை வச்சிருக்கீங்களே. அப்போது அவர் சொல்லுகிறார், இளையராஜா சாங்கை கேட்டா அவருக்கு லாபம், எனக்கு என்ன லாபம்? இந்த சிடியை கேட்டா எனக்கு லாபம் அப்படின்னார். உங்களுக்கு என்ன தேவை, அதை நோக்கி ஓடுங்கள். நான் கடைசியாக சொல்வது, பொறியியல் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன கதையை சொல்லி, 3ஆம் வகுப்பு கதையை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். என்னடா அது 3வது வகுப்பு கதையை சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இதை தான் சொல்லுவேன். இது உங்களுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். இந்த உலகம், இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியே வருகிற போது இந்த எப்படிப்பட்ட உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? அதுக்கு ஒரு உதாரண கதை சொல்கிறேன். இந்த உலகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. இப்ப கார்ட்டூன்ல கூட இருக்கு. நான் 3ஆம் வகுப்பு படிச்சப்ப வந்த கதை. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் தன்னுடைய இன்னொரு நண்பனை காட்டுக்கு தாண்டி ஒரு திருவிழா, கோயில் இருக்கு, திருவிழாவுக்கு கூப்பிடுறான் ஃப்ரெண்ட. ஏ வாடா திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். அவன் ஃப்ரெண்டு சொல்றான், எங்க அப்பாட்ட கேட்கணும் அப்படின்னு. அவன் பேர் சுரேஷ். அவன் சொல்றான், சுரேஷ் எங்க அப்பாவை கேட்கணும். இவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், அங்கிள் அனுப்பி வைங்க சுரேஷை என் கூட. அவங்க அப்பா சொல்றாரு, டே பத்திரமா கூட்டு போயிட்டு வாடா, உன்னை நம்பி நான் அனுப்புறேன், நான் பாத்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சுரேஷை கூட்டு போறான். திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு, லேட் ஆயிடுச்சு, இருட்டி விட்டது. 2 பேரும் வெளில வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப காட்டை தாண்டி தான் வீட்டுக்கு வரணும். இந்த காட்டை தாண்டுகிற போது நல்ல இருட்டு வந்துருச்சு. அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க போது எதிர்த்தாப்புல ஒரு கரடி. கரடி இவங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. இந்த பையன் சுரேஷ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், டே கரடி நம்மளை நோக்கி வருதுடா, ரொம்ப பயமா இருக்குடா, கரடி நம்மளை நோக்கி தாண்டா வருது அப்படின்றான். இவன் ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கரடி ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கி வருகிற போது டக்குன்னு அவனுக்கு மரம் ஏற தெரியும். சுரேஷை விட்டுட்டு அவன் மரத்துல ஏறிட்டான், கிளையில ஒளிஞ்சுக்கிறான். கரடி இன்னும் நெருங்கி வந்து விட்டது. கரடி நெருங்கி வந்தோடனே சுரேஷுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. கரடி எப்போதுமே இறந்த உடலை தீண்டுவதில்லை. செத்து போன உடலை கரடி தீண்டாது. உடனே மூச்சை அடக்கிக்கிட்டு படுத்துக்கிறான். கரடி அப்படியே மோப்பமிட்டு பார்க்குது. இதான் அவன் ஃப்ரெண்டு மரத்துல இருந்து பார்க்கறான். மோப்பமிட்டு பார்த்துட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு கரடி போயிடுது. இவன் கீழே இறங்கி சுரேஷை சொல்றான். சுரேஷ் எழுந்திரிச்சோடனே வாடா மச்சான் அப்படின்னு கழுத்துல தோல்ல கையை போட்டு அப்படி போறப்ப கேட்கறான் மெதுவா சுரேஷ் கிட்ட, டேய் நான் மரத்துல இருந்து ஒண்ணு பார்த்தேன், என்னடா? கரடி ஏதோ உன்கிட்ட சொன்ன மாதிரி இருந்ததேடா, ஏதோ உன் காதுல சொன்னிச்சேடா. அவன் சொல்ல, ஆமாடா சொல்லிச்சு அப்படின்னு. என்னடா சொல்லிச்சு அப்படின்னு. கரடி சொன்னிச்சு, யாரை வேணாலும் நம்பு, ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கும் வந்து விடாதே அப்படின்னு கரடி சொல்லிச்சு. இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் படிச்சப்ப இதனுடைய மாரல் என்ன அப்படின்னா, நண்பனுக்கு உதவ வேண்டும், நட்பு பெரிது, நம்ம நண்பனை ஆபத்து காலத்தில் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விட வேண்டும். இத என்னோட ஜெனரேஷன்ல படிச்சோம்.
ஆனா இதே கதை இப்ப மாறி இருக்கு. உங்க ஜெனரேஷன்ல இந்த கதை மாறி இருக்கிறது, இந்த உலகம் மாறி இருக்கிறது, எதிர்கால எல்லாமே மாறி இருக்கிறது. அது என்ன கதைன்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பசங்கள்லாம் அங்க வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டிசீஸ், ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். ஒரு டிசீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஸ்கூல்ல எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனையும் பாருங்க, இந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சி, டே மச்சான் இதை படிச்சுட்டியான்னு கேளுங்க, ஏன்டி இதை படிச்சுட்டியான்னு கேளுங்களேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன், ஐயோ நான் எதுவுமே படிக்கலடி அப்படின்னு, எதுவுமே நான் படிக்கல. இது ஃபர்ஸ்ட் ரேங்க் மேனியா. நீங்க எந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பாருங்களேன், எவனுமே சொல்ல மாட்டான், நான் நல்லா படிச்சிட்டேன்டா, சூப்பரா படிச்சிட்டேன்டா, நீ படி அப்படிலாம் சொல்ல மாட்டான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு என்ன நினைக்கிறா, நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ, மத்தவன் நல்லா படிக்காம மார்க் வாங்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறான். அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், இப்படிதானே நினைக்கிறா. இதுதான் அவனோட தாட்டா இருக்கு. இப்ப நான் இந்த கதையை சொல்றேன், இப்ப மாறின கதையை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டுக்கு இது பொருந்தும். இதே மாதிரி காட்டுக்கு போறாங்க, திருவிழாவுக்கு போறாங்க, சுரேஷோட போறான், லேட் ஆயிடுச்சு, திரும்பி வரான், காட்டை கடக்கணும். இந்த முறை கரடி கிடையாது, ஒரு சிறுத்தை நிக்குது. சிறுத்தை இவங்களை நோக்கி நகர்கிறது. சுரேஷ் பதட்டம் அடைகிறான், டேய் சிறுத்தை நம்மளை நோக்கி வருதுரா அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு பார்க்கறான், வேற ஒண்ணுமே செய்யல, ஒரு பேக் ஒன்று மாட்டி இருக்கிறான். அந்த பேக்கோட ஜிப்பை ஓபன் பண்றான், 2 புத்தம் புதிய கேன்வாஸ் ஷூ இருக்கு. அந்த 2 ஷூ எடுத்து அவசர அவசரமா மாட்டுறான். சுரேஷ் கேட்கிறான், என்னடா பண்ற அப்படின்னு. ஷூவை மாட்டுறேன் அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னு. வேகமா ஓட அப்படின்னு. சுரேஷ் சொன்னா, முட்டாளாடா நீ, எந்த ஷூ போட்டு ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமா ஓட முடியுமாடா. அவன் சொல்றான், நீ தாண்டா முட்டாள், என்னோட நோக்கம் சிறுத்தையை விட வேகமாக ஓடுவதல்ல, உன்னை விட வேகமாக ஓடுவது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இதான் ரொம்ப முக்கியம். போட்டி நிறைந்த உலகத்தில் தகுதியும் திறமையும் வல்லமையும் புத்திசாலியும் திறமும் உடையவர்கள் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இதுதான் இன்றைய ஜெனரேஷனுடைய வாழ்க்கை முறை. போட்டி நிறைந்த உலகம். நீங்க வெளியில் வருகிற போது, நான் சொன்னேன் இல்லையா, 20 லட்சம் சம்பளம் கொடுக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருப்பான். அந்த கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூக்கு போகிற போது உங்களை போன்ற ஒரு விவசாயியின் மகன் மட்டும் வரமாட்டான், கிராமப்புறத்தில் இருந்து வரமாட்டான். ஒரு ஜட்ஜோட பிள்ளைகள் வருவாங்க, ஒரு கலெக்டரோட பிள்ளை வருவாங்க, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் வரும், பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்ச பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளைகளோடு தான் நீங்கள் போட்டி போட போகிறீர்கள். உங்க பக்கத்து சீட்ல இருக்கிற மாணவியோடு போட்டி போட போறதில்லை. இன்னும் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்தும் வரக்கூடியவர்களிடமிருந்தும் நீங்க போட்டி போட போறீங்க. சோ தகுதிகளை திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்கான பிளாட்ஃபார்ம் இந்த கல்லூரி கொடுத்திருக்கிறது. நான் சில விதைகளை தூவி இருக்கிறேன். நான் மீண்டும் சொல்வது, பல பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க, என் பேச்சை கேட்டு ஒரு 3 பேர் வெற்றி அடைந்தால் என் பேச்சுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவசரப்பட்டு கைத்தட்டிடாதீங்க. நான் 3 பேருக்காக பேச வரல, ஒட்டுமொத்த எல்லோருக்கும் பேச வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் ஜெயிச்சாதான் என்னுடைய வெற்றி. இதில் ஒருத்தன் தோத்தா கூட அது நான் தோற்றதாக கருதுகிறேன். வாழ்க்கையின் வெற்றிக்காக பெரிதாக கனவு காணுங்கள். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த கல்லூரி என்ன பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறதோ அதை நோக்கி போங்க. உங்களுடைய எல்லா டேலண்ட் எல்லாத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்ளுங்கள், கூர்தீட்டிக் கொள்ளுங்கள். வருங்காலம் எதிர்காலம் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குது. அதுக்கு பணம் தேவை கிடையாது, அதுக்கு சாதி தேவை கிடையாது, அதுக்கு கருப்பா சவப்பா தேவை கிடையாது, நீ என்னவா இருக்க தேவை கிடையாது. உன்னிடம் திறமை இருந்தால் நீ வெற்றி பெறலாம். அந்த திறமையை நோக்கி நகருங்கள் என சொல்லி, இன்னும் சில ஆண்டுகள்ல, சில மாதங்கள், சில வருடங்கள் உருண்டோடிய பிறகு நான் வேறொரு கல்லூரியில் உங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்குவீர்கள்.